அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களும் சரி, சில ஆக்டிவிட்டிஸும் சரி, கண்டுபிடிச்ச ஒரு நோக்கத்துக்கு கண்டுபிடிச்சிருப்போம். அதை நம்ம நோக்கத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். அது மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டியை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப நீங்க சண்டே கேங்க கிரிக்கெட் விளையாடுற குரூப்பா இருந்தீங்க, இந்த ஒரு காணொலி உங்களுக்கு தான். சண்டே கிரிக்கெட்ன்றது நம்ம வாழ்க்கையில பிரிக்க முடியாத ஒரு அங்கமாவே இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். சண்டே கிரிக்கெட்டுக்காக பத்திரம் போட்டு கல்யாணம் பண்ண குரூப்லாம் நம்ம ஊர்ல நிறையவே இருக்கு. இருந்தாலும் கூட சண்டே கிரிக்கெட்டுக்கே அவ்வளவு மவுஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, வாரத்துல 5 இருந்து 6 நாள் ஒர்க் பண்ணிட்டு நம்மளோட பாடியோட ஃபிட்னஸ்க்காக தான் கிரிக்கெட் ஆட போவோம் கிரவுண்டுக்கு. அங்க போய் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஓடி ஓடி டயர்டா இருக்கு, நான் பேட்டிங் பிடிக்கிறேன், எனக்கு ஒரு பை ரன்னர் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கிரிக்கெட் விளையாட போறதே நம்ம பாடியை மெயின்டைன் பண்றதுக்காக, வெயிட்டை குறைக்கிறதுக்கு தான். அங்க போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்ச நேரம் லாங்ல ஃபீல்டிங் பண்ணிட்டு போப்பா முடியல, நான் போய் விக்கெட் கீப் பண்ணிக்கிறேன், அங்க போய் நின்றுக்குவாங்க. இப்ப பேட்டிங் பண்ணும்போதும் பார்த்தோம் அப்படின்னா, நான் பேட் பிடிக்கிற பை ரன்னர் வச்சு ரன் ஓட சொல்லுங்கப்பான்ற மாதிரியும் பண்ணுவாங்க. இந்த ஒரு ஆக்டிவிட்டியை கிரவுண்ட்ல பண்ணா கூட பரவாயில்ல, கிரவுண்ட்ல ரொம்ப தூரம் ஓடி இருப்பாரு, பால பிடிச்சிருப்பாரு கூட ஒத்துக்கலாம். நீங்களே சிலர் ஞாயிற்றுக்கிழமை ஆனா ட்ரஃப்ல போய் கிரிக்கெட் ஆடுவாங்க. ட்ரஃப்லயும் கொஞ்ச நேரம் ஃபீல்டிங் பார்த்துட்டு என்னால ஓட முடியலப்பா, பை ரன்னர் வச்சு ஓட சொல்லுப்பான்ற மாதிரி பண்ணுவாங்க. காணொலியை பார்க்குற நீங்களும் இப்படிதான் பண்ணுவீங்களா? லைக் பண்ணுங்க. இதே மாதிரி உங்க ஃப்ரெண்டு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.